தமிழ் சினிமாவினுடைய போதாத சோதனை காலம் இது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடந்த 2 நாட்களில் அடுத்தடுத்து 3 கலைஞர்களை நம்ம இழந்திருக்கோம். அதில் நேற்று முன்தினம் தன்னுடைய 83வது வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த பிரபல நடிகர் கோட்டா சீனிவாச ராவ். தமிழில் மட்டும் இல்லாமல் தென்னிந்திய சினிமாவிலேயே ஒரு முக்கியமான நடிகராக அவர் இருந்துட்டு இருந்தார். தமிழில் சாமி, திருப்பாச்சி உள்பட அவர் நடித்தது ரொம்ப சில திரைப்படங்களாகவே இருந்தாலும் அதில் அவர் ஏற்று நடித்த வில்லன் கதாபாத்திரங்களில் அந்த பிரத்யேகமான குரல் மொழி மற்றும் உடல் மொழி இதன் மூலமாகவே தனக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை வச்சிருந்தார். அவர் தன்னுடைய உடல்நலக்குறைவு காரணமாக 2 நாட்களுக்கு முன்னாடி உயிரிழந்துட்டார். நேற்று சரோஜாதேவி அம்மா பழம்பெரும் நடிகை அவங்க இறந்திருக்காங்க. 87 வயதான அவங்களுக்கு உடல் மூப்பு காரணமாக கடந்த சில மாதங்களாகவே உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று அவங்க இயற்கை எய்தியிருக்காங்க. கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு அவங்க ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்படி 2 முக்கியமான கலைஞர்களை நம்ம அடுத்தடுத்து இழந்திருக்கோம். இவங்களுடைய மறைவு குறித்து பல பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் என பலரும் இரங்கல் தெரிவித்து நியூஸ் சேனல்களில் அடுத்தடுத்து இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இன்னொரு இழப்பும் நடந்திருக்கு. நம்ம இன்னொருத்தரையும் இழந்திருக்கோம். தமிழ் சினிமாவினுடைய ஸ்டென் கலைஞரான ராஜு அப்படின்றவர் உயிரிழந்திருக்காரு. நேற்று முன்தினம் நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்தம்மாடியில் நடைபெற்ற படப்பிடிப்பில் சண்டை பயிற்சி கலைஞர் ராஜு உயிரிழந்திருக்காரு. பா ரஞ்சித் அவர்களுடைய இயக்கத்தில் அட்டகத்தி தினேஷ், ஆர்யா நடிச்சிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வேட்டுவும். இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு நாகை மாவட்டத்தை சுற்றிய ஊர்களில் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. சமீபத்தில் எடுக்கப்பட்ட கார் ஸ்டென் காட்சியின் போது பணியாற்றியதில் ஏற்பட்ட விபத்தில் மோகன்ராஜ் உயிரிழந்ததாக சொல்லப்படுது. நாகை மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவரை கொண்டு போனப்போ பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்துட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. படப்பிடிப்பில் இருந்தவங்கள்ட்ட விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட அந்த விபத்து வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. இந்த திடீர் மரணம் திரைத்துறையினர் மத்தியில் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிற நேரத்தில் விஷால், கார்த்தி உள்பட பல திரை பிரபலங்களும் ஸ்டென் கலைஞரினுடைய இந்த மறைவுக்கு தங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்படி அடுத்தடுத்து கடந்த 2 நாட்களில் ஏற்பட்ட 3 இழப்புகள்னால தமிழ் சினிமாவை சோகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.